மக்களால குடிக்காம இருக்க முடிந்தது என்று நிரூபித்தார்கள். கொரோனா காலத்துல நிரூபிச்சாங்களா இல்லையா? ஒண்ணு பெரிய இவர் சொல்ற மாதிரி ரத்த கொதிப்பு வந்துடல, எல்லா மக்களும் பெரிய அளவுல பாதிக்கப்படல. ஒரு 45 நாள் நரம்பு தளர்ச்சி வரல. கொரோனா காலத்துல எப்படி குடிக்காம இருந்தான்? ஆக மக்களால குடிக்காம இருக்க முடியும், ஆனா அரசாங்கத்தால விற்காம இருக்க முடியுமா? இங்க இருந்து எங்க அண்ணன் திருமாவளவன் இங்க கள்ளச்சாராய சாவில இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, அவர் அங்க போய் நீ இந்தியா பூரா மூடுங்கிறாரு. உடனே அவங்க பதிலுக்கு நீ முதல்ல ஓம் ஊரை பாருங்கிறாங்க. இதுல அரசியல் பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. என்ன அவல நிலை இது! ஒரு அரக்கன், இந்த மது அரக்கன், இந்த போதைப் பொருள். இப்ப பாருங்க, போதைப் பொருள் கடத்துறவன் அவன் அயலகா நீங்கிறான், அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸ் பயப்படுது, அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா அதே கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ராமநாதபுரத்துல இப்ப மெத்தபட்டமைன் கடத்தி அவர் கேட்டா சிறுபான்மை பிரிவுங்கிறாரு. இத பத்தி எல்லாம் இப்ப இவங்களுக்கு கவலை இல்ல. அவங்க சென்னையில முக்கியமான இடத்துல கார் ரேஸ் நடத்தணும் இப்போ, இல்லையா? கார் ரேஸ் நடத்துறதுக்குன்னு தனியா இடம் இருக்கு, அங்க போய் நடத்திக்கலாம்ல. அதுல ஒரு ஊழல், அதுல ஒரு அவங்க தான் தெளிவா சொல்லணும், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இவங்க சென்னையின் பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அது கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுது. LGBTQ என்னமோ ABCD அத்தனை எழுத்தும் வச்சிருக்கான். ஓரின சேர்க்கையாளர், தன்பாலின ஈர்ப்பாளர், என்ன பண்ண போறாங்க இந்த நாட்டை? இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் தேவையா? கவர்மெண்டே சொல்லுது மதுவிலக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு. நீங்க சினிமா ஓடுது, அதுல அஜித்தோ ரஜினியோ அவர் சிகரெட் பிடிக்கிறாரு, அல்லது மது இளைய தளபதி விஜய் இவங்க எல்லாம் மது குடிக்கிற மாதிரி காட்சி வந்தா கீழே போட்டுறான். என்னன்னு? மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, நீயே விளம்பரமும் பண்ற, நீயே மதுவும் விற்கிற. இதெல்லாம் ஜனங்களை கோமாளி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திராவிட மாடல் ஒளிந்தாலே நிச்சயமாக நமக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதுக்கு இப்ப அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. நீட்டு ஒழிப்பு போராளி கருக்கா வினோத் தெரியுமில்லையா? நீட்டு ஒழிப்பு போராளி. அது மாதிரி அப்படி ஆகக்கூடாது, இவர் ஒரு மது ஒழிப்பு போராளி. அவர் ஐயாவோடு இருந்து பணிபுரிந்தவர். 1955 பிறந்த ஐயா 71 நம்ம தமிழகத்துல இந்த மதுவிலக்கு கொள்கை தளர்த்தப்படுகிறது. கருணாநிதி அவர்கள் முதலாக தமிழகத்திலே இந்த சாராயத்திற்கு அனுமதி கொடுக்கிறார். நிறைய சொல்லுவாங்க, நீங்களும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜாஜி போன்றவர்கள்லாம் வேண்டுகோள் வைத்தார்கள், காந்தியவாதிகள் வேண்டுகோள் வைத்தார்கள். அதையெல்லாம் விட வருமானம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இந்த கடையை திறந்த அந்த நாளிலிருந்து 71 இருந்து அவர் மரணமடைந்த 2015 வரை முழுக்க மது ஒழிப்பு மகா யுத்தத்தை முழுமையாக காந்திய வழியில் நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரே கொள்கை தான். இது சுதந்திர போராட்டத்திலேயே இது ஒரு அங்கம். மது ஒழிப்பு என்பது, கள்ளுக்கடை மறியல் என்பது சுதந்திர போராட்டத்திலேயே இது ஒரு அங்கமா இருந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையா இருந்தது, காந்தியினுடைய கொள்கையா இருந்தது, காமராஜருடைய கொள்கையா இருந்தது. அந்த கொள்கையில இருந்து நாம் பிறண்டு போக கூடாது. இப்ப எல்லாம் ஒரே காரணம் தான் சொல்றாங்க. வருமானம் இல்லைன்னா எப்படி நாம கவர்மெண்ட் நடத்துறது? அப்புறம் இப்ப இன்னொரு புது ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, ஜனங்களால குடிக்காம இருக்க முடியாது. இதெல்லாம் புதுசா சொல்றாங்க. ஆனா கொரோனா காலத்துல மக்களால 45 50 நாள் வரைக்கும் இல்லையா, மக்களால குடிக்காம இருக்க முடிந்தது என்று நிரூபித்தார்கள். கொரோனா காலத்துல நிரூபிச்சாங்களா இல்லையா? ஒண்ணு பெரிய இவர் சொல்ற மாதிரி ரத்த கொதிப்பு வந்துடல, எல்லா மக்களும் பெரிய அளவுல பாதிக்கப்படல. ஒரு 45 நாள் நரம்பு தளர்ச்சி வரல. கொரோனா காலத்துல எப்படி குடிக்காம இருந்தான்? ஆக மக்களால குடிக்காம இருக்க முடியும், ஆனா அரசாங்கத்தால விற்காம இருக்க முடியுமா? அது முடியல. ஏன்னா அவங்களுக்கு அரசியலுக்கு பணம் தேவைப்படுது, ஆள் தேவைப்படுது. அதனால அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எல்லா கட்சியும் கேட்டா மது விலக்கு தான் என் கொள்கைங்கிறான். காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, திமுக, அதிமுக, ஆரம்பிக்கிற கட்சி. இப்பதான் புதுசா ஒரு ஆளு குடிமக்கள் கட்சின்னு ஏதோ ஆரம்பிச்சு பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். அவர் மட்டும்தான் குடிமக்கள் நலன் அது பத்தி பேசுறார்.
பாக்கி எல்லாருமே வந்து மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கறதுல எல்லாருமே அந்த கொள்கையில தீவிரமா இருக்காங்க. எம்ஜிஆர் அம்மா மேல சத்தியம் பண்ணாரு, அண்ணாதுரை குஷ்டரோகியின் கையில் இருக்கும் வெண்ணெய்னாரு இல்லைங்களா. பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்நாள் பூரா அவங்க வந்து மது ஒழிப்பு போராட்டங்கள். இப்ப ஐயா கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் 71 ஆரம்பிச்ச காலத்திலிருந்து கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர் பாத யாத்திரை வந்த போது அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆதரவு தான். அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய டெல்லியில போய் உண்ணாவிரதம் இருந்த போது இப்ப அதுல எல்லாம் கலந்துகிட்டவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இங்க. அவங்க எல்லாம் விடாம இதே கொள்கையை பாருங்க. அவர் பாருங்க அந்த சட்டெல்லாம் இப்ப பொதுவா அந்த திமுக அதிமுக தான் தலையெல்லாம் ரெட்டலை மாதிரி போட்டுக்குவான், உதயசூரி மாதிரி போட்டுக்குவான் இல்லைங்களா. இவர் பாருங்க உயிரை குடிக்கும் மதுவை ஒழிப்போம். எந்திரிச்சு நில்லுங்க கொஞ்சம், உங்களுக்கு பெரிய கும்பிடுங்க. எழுந்திருக்க முடியாது, பரவாயில்ல. ஐயா வணக்கம். நீங்க வந்து இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை பண்றீங்க. இப்ப நாங்களும் தான் கூட எல்லாம் உங்க கூட எல்லாம் இருக்கணும். அதே மாதிரிதான் அவருக்கு வந்து போராட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே எங்க ஐயா ஜெபமணி அவர்களுடைய வாரிசு திரு மோகன்ராஜ் ஐயா அவர்கள் அவங்க வீட்டிலேயே இடம் கொடுத்து அங்கேயே அதுக்கு பல எதிர்ப்பு பிரச்சனை. ஐயா அவர்கள் வீட்டிலேயே இந்த உண்ணாவிரத போராட்டம். அதே மாதிரி இங்க அவர் நடத்தாத போராட்டம் இல்ல, எல்லா போராட்டம் பண்ணாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மதுக்கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடையாவது மூடுங்க, வாங்கிட்டு அதை அமுல்படுத்தாம இருக்கானே அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு டவர் மேல ஏறி நின்று பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. அங்க அவருக்கு வந்து அவருடைய உயிரிழப்பு, அதை விபத்துங்கிறாங்க, தற்கொலைங்கிறாங்க. அதுல விசாரணை பண்ணுவான்னா அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கும் அவருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். அவருக்கு நாம அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம், வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம். எல்லா முக்கிய தலைவர்களும் வந்திருக்காங்க. என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி தள்ளி நிக்கிறவா. அதே மாதிரி பாருங்க இவங்க எல்லாம் வந்துங்க சசி பெருமாளையா இருந்த போதே சுதேசி மக்கள் இயக்கம் கலைச்செல்வி நிறைய பேர் இருக்காங்க. இங்க பேர் சொன்னா எல்லாத்தோட பேரும் சொல்லிட்டே இருக்கணும். இவர் பாருங்க கருப்பையா, பெரிய காந்திவாதி, இந்தியா பூரா சைக்கிள்லயே போவாரு, நடந்தே போவாரு. அவருடைய துணைவியார் காலமானதா இப்பதான் சொல்றாங்க. இப்படி பலரும் இந்த கொள்கையிலே தீவிரமாக இருக்கிறார்கள். ஆனா இதை செய்ய முடியுமா? அவருக்கு ஐயா வந்து எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாரு, அங்க மத்தியிலேயே செய்யலாம், அரசியல் சாசனத்திலேயே வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு, பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் இருக்கு. உண்மைதான் ஐயா சொன்னது. பசுவதை தடை சட்டம் கொண்டு வரணும், அதெல்லாம் இருக்கு. அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்யப்படணும், இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல, இதெல்லாம் வந்து இருக்கு, வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. அதுல மது நாடு முழுக்க இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கு. இது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. இங்க இருந்து எங்க அண்ணன் திருமாவளவன் இங்க கள்ளச்சாராய சாவில இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. அவர் அங்க போய் நீ இந்தியா பூரா மூடுங்கிறாரு. உடனே அவங்க பதிலுக்கு நீ முதல்ல ஓம் ஊரை பாருங்கிறாங்க. இதுல அரசியல் பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. என்ன அவல நிலை இன்னைக்கு, என்ன அவல நிலை. நீங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா நீங்க அந்த நாட்டில் இருக்கிற மக்களை மதுவுக்கு, சூதாட்டம், நல்லா சொன்னாரு, சூது, மது, விபச்சாரம். இப்ப திராவிட மாடல் அதுதான் இல்லையா? திராவிட மாடல் என்ன? இதுதான் சாராய மாடல், டாஸ்மாக் மாடல். இப்ப பாருங்க, இன்னைக்கு காலையில நேத்து பேப்பர்ல பாக்குறேன், ஊடகங்கள்ல வருது, மெத்தபெட்டமைன் கடத்தல். இப்ப மது போதை பொருளும். இப்ப கள்ளுக்கடையை திறக்கணும்னு நம்ம சுதேசி வணிகம் இவங்கெல்லாம் நம்மளும் சொல்றோம், கள்ளுக்கடை திறக்கணும். கள்ளு வந்து உணவுப் பொருளின் ஒரு அங்கம். அந்த அடிப்படையில் கள்ளுண்ணாமைன்னு வள்ளுவர் பாடியிருக்காரு. போதை தரக்கூடிய பொருள் அது வேண்டாம், கள்ளுங்கிறது உணவின் ஒரு அங்கமா இருந்திருக்கு. நீங்க அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த வெளிநாட்டு இல்லையா மதுபானங்கள், மதுபானம் வெளிநாட்டு மதுபானம், அது விற்கலாம். நீங்க கேரளால கள்ளுக்கடை இருக்க கொஞ்சம் அது ஒரு ரிலீஃப். அந்த கோரிக்கை கேட்கிறாங்க விவசாயிகள், தென்னை விவசாயி, பனை விவசாயி, அதுல நலமடைய முடியும் கேட்கிறாங்க. இந்த கொரோனாவோட இந்த சாராய கடையை மூடி இருக்கலாம். நான் எடப்பாடி ஐயாவை கெஞ்சினேன், ஐயா உங்களுக்கு இந்த சாராயத்தினால வர்ற வருமானம் எல்லாம் சசிகலா போகுது, வருமானமும் உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேக்கு வந்து உங்க தலைமையிலான ஏடிஎம்கேக்கு இதனால எந்த பயனும் இல்லை. நீங்க மட்டும் சாராய கடையை இந்த கொரோனாவோட மூடிட்டீங்கன்னா காலம் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு கடன்பட்டு இருப்போம். எத்தனையோ வேண்டுகோள் வச்சேன்.
தனிநபரா போராட்டம் பண்ண சத்தியாகிரகம். ஐயா சசி பெருமாள் அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன், அங்கெல்லாம் வந்து பங்கெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு அமைப்பும் அவங்கவுங்க பாதையில செஞ்சிருக்காங்க. எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். இது வந்து ஒரு அரக்கன், இந்த மது அரக்கன், இந்த போதைப் பொருள். இப்ப பாருங்க, போதைப் பொருள் கடத்துறவன் அவன் அயலக அணிங்கிறான், அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸ் பயப்படுது, அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா அதே கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ராமநாதபுரத்துல இப்ப மெத்தபட்டமைன் கடத்தி அவரு கேட்டா சிறுபான்மை பிரிவுங்கிறாரு. எல்லாம் இவங்க ஆட்சி சம்பந்தப்பட்டவங்களே இருக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் இப்ப இவங்களுக்கு கவலை இல்ல. அவங்க வந்து சென்னையில முக்கியமான இடத்துல கார் ரேஸ் நடத்தணும் இப்போ, இல்லையா? கார் ரேஸ் நடத்துறதுக்குன்னு தனியா இடம் இருக்கு, அங்க போய் நடத்திக்கலாம்ல. ஆனாலும் இல்ல, மக்களை தொந்தரவு பண்ணணும், அதுல ஒரு ஊழல், அதுல ஒரு அவங்க தான் தெளிவா சொல்லணும், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், அதுல ஒரு கலெக்ஷன். ஆக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், மக்கள் மத்தியில இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு தவம், எல்லாரும் வரமாட்டான். சசி பெருமாள் ஐயா கூட எத்தனை பேர் வந்தாங்க, காந்தி கூட எத்தனை பேர் வந்தாங்க, காமராஜரோட எத்தனை பேர் வந்தாங்க, தோக்கடிச்சிட்டாங்களே காமராஜரை, இல்லையா? எத்தனை பேர் வந்தாங்க? இதுல வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் நாம நடத்தக்கூடிய போராட்டம் என்பது, நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும், குடியார நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறையாவது நாடு நல்லா இருக்கணும். இது கட்சி அதெல்லாம் அப்புறம் பாசிக்கும், புரியுதுங்களா? இப்ப பூரண மதுவிலக்கு அது நம்முடைய இலக்கு. குறைந்தபட்சம் டாஸ்மாக் கடையை மூடுதல், போதைப் பொருட்களை ஒழித்தல், இதுக்கு சர்வதேச அளவிலேயே மிகப்பெரிய கொடுமையான கடுமையான சட்டம் இப்ப நம்ம ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்காரு ஒரு சட்டம். என்ன சட்டம்? கள்ளச்சாராயம் காய்ச்சினா கடும் தண்டனை, இல்லையா? அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். அதுல கஞ்சாவை சேர்த்தா முட்டார். இப்ப அண்ணா ஐயா சொல்றாரு, எங்க வீட்டுக்கு முன்னாடி 2 பேர் பசங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா போதையில, தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா கலாச்சாரம், இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வருங்கால சமுதாயத்தை நினைத்தால் கவலையாக இருக்கிறது. என்ன ஆக போகுது? ரொம்ப கவலையா இருக்கு. இவங்க வந்து சென்னையின் பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அது கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுது. LGBTQ என்னமோ ABCD அத்தனை எழுத்தும் வச்சிருக்கான். ஓரின சேர்க்கையாளர், தன்பாலின ஈர்ப்பாளர், என்ன பண்ண போறாங்க இந்த நாட்டை? இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் தேவையா? அதுக்கு மாநகராட்சி கட்டடத்துக்கு ஒரு வண்ணம் பூசி, ஏன் நீ கவர்மெண்டே சொல்லுது மதுவிலக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு. நீங்க சினிமா ஓடுது, அதுல அஜித்தோ ரஜினியோ அவர் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு, அல்லது மது, இளைய தளபதி விஜய் இவங்க எல்லாம் மது குடிக்கிற மாதிரி காட்சி வந்தா கீழே போட்டுறான். என்னன்னு? மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, நீயே விளம்பரமும் பண்ற, நீயே மதுவும் விற்கிற. இதெல்லாம் ஜனங்களை கோமாளி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை. அரசு நினைத்தால், மக்கள் நினைத்தால் இது நிச்சயமாக நடக்கும். அது எப்ப நமக்கு இவர் வந்து இப்ப தெய்வத்தோட ஒன்னா இருக்காரு சசி பெருமாள், அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம் வீண் போகாது. சாவர்கர் அந்தமான் சிறையிலே செக்கிழுத்தார், கல்லுடைத்தார், அடிபட்டார், உதைபட்டார். சாவர்கர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க அந்தமான் ஜெயிலுக்கு சமீபத்தில் நாங்க போய் பார்த்தோம். அங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்ட கஷ்டங்கள். அதே மாதிரி இந்த தேசத்திற்கு உழைத்த தலைவர்கள், அப்பெல்லாம் அவங்க பின்னாடி நிறைய பேர் போகல. எத்தனை பேர் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க? எத்தனை பேர் சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டாங்க? கொஞ்சம் பேர் தான். ஆனா மாற்றம் வந்து சுதந்திரம் கிடைச்சது. அது மாதிரி நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திராவிட மாடல் ஒளிந்தாலே நிச்சயமாக நமக்கு இந்த இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதுக்கு இப்ப அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்காங்க. எப்படி திராவிட மாடலை ஒழிக்கிறது? ஒண்ணு அவங்க பெரிய சமீபத்துலதான் விக்கிரவாண்டியில ஒரு பெரிய வெற்றி, கள்ளச்சாராய மரணம் நடந்த பிறகும் வெற்றி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தேர்தலை புறக்கணிச்சது. அப்படின்னா நோட்டாவுக்கு ஓட்டு அதிகமாயிருக்கணும், இல்லைங்களா? அல்லது வாக்குப்பதிவு சதவீதம் குறைஞ்சிருக்கணும், அல்லது பாமகவுக்கோ நாம் தமிழருக்கோ ஓட்டு கிடைச்சிருக்கணும். ஆனா இவனும் சேர்ந்து யாருக்கு போட்டான்? 85% வாக்குப்பதிவு இவனும் சேர்ந்து ஆளுங்கட்சிக்கே போட்டுட்டு இருக்கிறான். ஆக இந்த ஓட்டு அரசியல்ல இது மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப எதிர்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்ல, அவங்க எல்லாம் பிரிஞ்சு நிக்கிறதுனால இந்த போதை ஆட்சி, இந்த சாராய ஆட்சி, இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு யார் காரணம்? போதைப் பொருள் தான் காரணம். விபத்துகளுக்கு என்ன காரணம்? மதுதான் காரணம். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மதுதான். மதுவை ஒழிச்சிட்டாலே பல பிரச்சனை சரியாயிரும். கொரோனா காலத்துல கொரோனாங்கிற நோய் குறித்த அச்சம்தான் இருந்தது. ஆனா அதனால் ஏற்பட்ட கட்டுப்பாடுகளின் காரணமாக பல நல்ல விஷயம் நடந்தது, இல்லையா?
கொரோனா காலத்துல. அதுல ஒரு நல்ல விஷயம் இது. அதனால நம்ம தொடர்ந்து இந்த பணியை விடாம செய்வோம். அவருடைய ஆசீர்வாதத்தால, நம்முடைய ஒற்றுமையால இங்க நிறைய அமைப்புகள் வந்திருக்கிறாங்க, நிறைய தன்னார்வலர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோருமே அவரவர்களும் அத்தனை பேருமே இதுல ஏதாவது ஒரு விஷயத்திலே பங்களிப்பு. நாங்க 100க்கு 100 இல்ல, 100க்கு 200% நாங்கள் என்றும் சசி பெருமாள் ஐயா அவர்களுடைய தொண்டர்களோடு. இந்த மது ஒழிப்பு என்று யார் பேசினாலும் எங்களுக்கு ஜாதி மதம் எதுவும் பிரச்சனை இல்லை, எந்த கட்சியும் பிரச்சனை இல்லை. யார் செய்தாலும் அவர்களோடு கூட இருப்போம், களத்தில் இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மதுவை ஒழித்தே தீர வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து போராடி தன்னுடைய இன்னுரை நீத்த மரியாதைக்குரிய தியாகி சசி பெருமாள் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் வணங்கி வீர வணக்கம் செலுத்தி நம்முடைய இன்றைய கூட்டத்தில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் கடந்த 15 ஆண்டு காலமாக எனக்கு விவரம் தெரிந்து, அது கடைசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை சார்ந்த அண்ணாதுரை அண்ணனாக இருக்கட்டும், திருநெல்வேலியை சார்ந்த நம்முடைய அண்ணன் குட்டம் சிவாஜி முத்துக்குமாராக இருக்கட்டும், அதே மாதிரி நம்முடைய சேலத்தை சார்ந்த நம்முடைய மரியாதைக்குரிய தங்கவேல் ஐயா அவர்கள் இருக்கட்டும், பெரியசாமி ஐயா அவர்கள் அரியலூர் இருந்து வந்திருக்காங்க, அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து கருப்பையா ஐயா வந்திருக்காங்க, ஒவ்வொருவரும் மதுரையிலிருந்து கருப்பையா ஐயா வந்திருக்காங்க. ஒவ்வொருவரும் இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த தேசத்திலே வருங்கால தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு இந்த போராட்ட களத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நான் பட்டியலிட்ட இந்த பெயர்கள் எல்லாம் பட்டியலிடப்படாத சில பெயர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு அமைப்பின் பின்னாடியோ, யாரோ பணம் கொடுத்தோ அல்லது யாரோ அவர்களை சொல்லியோ இந்த போராட்டத்தை அவர்கள் கையிலே இழுக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்திலே ஒரு தீங்கு நடக்கின்றது, என் கண்ணுக்கு முன்னால் ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு தலைமுறை அழிக்கக்கூடிய மிக படுமோசமான வேலை இந்த சமுதாயத்தில், இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை தட்டி கேட்கக்கூடிய தார்மீக பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டதின் அடிப்படையில் தான் இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் தோழர்கள். இந்த போராட்டம் செவி கேட்கப்பட்டதா, அரசுகள் அதனை கவனத்தில் எடுத்துக் கொண்டார்களா என்றால் எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் அதற்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், மரியாதைக்குரிய சசி பெருமாள் ஐயா அவர்களுடைய இழப்புக்கு பிறகு அந்த நேரத்திலே பல்வேறு தரமான போராட்டங்கள் நடந்தது. அப்பொழுது 2014, 2015 ஆண்டுகளில் பல்வேறு அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், காந்தி அமைப்புகள், சர்வோதய அமைப்புகள், இது போன்ற பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகள் மது ஒழிப்பு, பூரண மதுவிலக்கு என்பதை ஒரு பிரதான ஒரு பிரச்சனையாக முன்வைத்து போராடினார்கள். ஏன் அன்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், ஊர்கள் தோறும் விதவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அன்று முதல் இன்று வரை பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், பல்வேறு விதமான நெருக்கடிகள், சமூக அவலங்களை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 120 நாட்கள் கன்னியாகுமரியில் துவங்கி சென்னை வரை நடந்தே வந்தோம். கிராமங்கள் தோறும் சென்றோம், பெண்களை சந்தித்தோம், ஆங்காங்கே மகளிர் குழுக்களை உருவாக்கினோம், மக்களிடம் கருத்துக்களை கேட்டோம். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் குடியால் அவர்கள் படக்கூடிய அல்லல்கள் நாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது தோழர்கள். அந்த அறிக்கைகள் எல்லாம் ஒரு அறிக்கையாக நாம் தயார் செய்து தமிழகத்தின் அரசுக்கு, அன்று நாம் அவர்களுக்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த, அன்று இடைக்கால முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களிடம் கொண்டு போய் சமர்ப்பித்தோம். அதற்கு பிறகு 2016 ஆண்டு ஆட்சி அமைந்த பொழுது தமிழகத்தில் அன்றைய முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மையார் அவர்கள் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லி 500 மதுக்கடைகளை மூடினார்கள். அது மட்டுமல்லாமல்
பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் பாலு அண்ணன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து உத்தரவை பெற்று வந்தார்கள். தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களிலே எந்த விதமான மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, கல்வி நிலையங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடாது, வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடாது என்கின்ற உத்தரவை பெற்று வந்தார்கள். இதுவெல்லாம் சொல்வதற்கு காரணம், மதுவிலக்குக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒருபோதும் சோர்வடைந்து விடக்கூடாது. நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய போராட்டங்கள் மதிப்பளிக்கப்படவில்லை என்கின்ற எண்ணத்திற்கு நாம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வரலாற்று பின்னணியை நான் இந்த இடத்தில் சொல்லுகின்றேன். தோழர்களே, போராட்டங்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது தனி மனித போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தின் போராட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்தில் நாம் பல்வேறு விதமான சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலத்தில் அதிலும் முதன்மையாக மது மற்றும் போதைக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று போதை மற்றும் மதுவை ஆளுகின்ற அரசுகள் அவர்களின் ஆதரவோடு மிக தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் மதுவால், ஒரு பக்கம் பிரச்சனை, மற்றொரு புறம் போதையினால் பிரச்சனைகள். பள்ளிக்கூடங்களிலே 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட அப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கு இன்று ஆட்பட்டு தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் நாம் கட்சிகளை கடந்து, சமயங்களை கடந்து, பல்வேறு வேறுபாடுகள் எல்லாம் கடந்து இந்த சமூகத்தை நாம் தலைநிறுத்தி சுயமாக சிந்திக்கக்கூடிய, யாருக்கும் அடிமை இல்லாத ஒரு சமூகம் என்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாய சூழலில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒரு வாதம் வைக்கப்படுகின்றது. அரசு இங்கே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இது போன்ற டாஸ்மாக் போன்ற சாராயத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானங்களின் மூலமாக செய்கின்றார்கள் என்று. நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய மாநிலங்களிலேயே வளர்ச்சி குறைந்த மாநிலமாக இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் இன்று முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் அங்கே பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார்கள். கல்வி அறிவிலை பின்தங்கிய மாநிலமாக இருந்தாலும், பொருளாதாரத்திலே பின்தங்கிய மாநிலமாக பீகார் மாநிலம் இருந்தாலும், நிதிஷ்குமார் அவர்கள் அங்கே பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார்கள். அந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியதற்கு பிறகு அங்கே அரசு செய்யக்கூடிய பல்வேறு செலவினங்கள் குறைந்திருக்கின்றன, சமூக விரோத குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் குறைந்திருக்கின்றன, குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் குறைந்திருக்கின்றன, கலவரங்கள் குறைந்திருக்கின்றன. இப்படி மதுவை குறைப்பதன் மூலமாக, பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதன் மூலமாக இவ்வளவு நன்மைகள் இந்த மாநிலத்திற்கும் மக்களுக்கும் இருக்கின்றது. அரசமைப்பு சட்டத்தில் ஒரு மாநிலம் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதற்கு இடம் இருக்கின்றது என்பதை அரசமைப்பு சட்டம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய மது ஒழிப்பு போராட்டத்தை மரியாதைக்குரிய ஐயா சசிபெருமாள் ஐயா அவர்களுடைய இந்த நினைவு நாளில் நாம் அனைவரும் மீண்டும் உறுதியேற்று, மரியாதைக்குரிய பெரியசாமி ஐயா அவர்கள் என்னிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், மீண்டும் நாம் மது ஒழிப்பு போராட்டத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான, ஒரு வீரியமிக்க போராட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கட்டமைக்க வேண்டும். அதன் மூலமாக மதுவில்லாத ஒரு மண்ணாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை நாம் உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும். போராட்டத்தின் மூலமாக நாம் வெற்றியை கொண்டு வந்து அடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு நாம் அனைவரும் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.